ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمد أحمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع رحم، أو كما قال صلى الله عليه وسلم. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கை என்பது நேரான பாதையை நோக்கிய வாழ்க்கையாகவும் சீரான வழிகாட்டுதலை கொண்ட வாழ்க்கையாகவும் நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கையில் மேடு பள்ளங்களும் உயர்வு தாழ்வுகளும் இன்ப துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய தருணத்தில், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஓ மனிதா, நான் உனக்கு அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத, உலக வாழ்க்கையில உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய தருணமாக இருக்கட்டும், மரணிக்கக்கூடிய தருணங்களாக இருக்கட்டும், ஏற்ற தாழ்வுகள் இன்ப துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்தது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யார் நல்ல மாதிரியாக அமல் செய்யறாங்க என்பதை சோதிப்பதற்காகத்தான். ஆக ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல யார் நல்லவர்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறான். அதுதான் சோதனையாக இருக்கு. இப்ப தற்காலத்துல நவீன கால உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய சோதனைகள், அது சார்ந்த சில விஷயங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மனிதன் சந்திக்கக்கூடிய, குறிப்பாக நம் பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய முதல் சோதனை அப்படின்னு பார்த்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த சில சோதனைகள். ரப்புல் ஆலமீன் குடும்பத்தையும் சரி சோதனைகளையும் சரி எல்லாத்தையும் கொடுத்த ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான். சோதனைகளை, நோய் நொடிகளை, துன்பங்களை எவ்வளவு பெருசா வேணுமானாலும் இருக்கலாம், அதை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர் என்பதை உள்ளத்துல ஆழமாக நாம பதிய வைக்கிறோம். முதலாவது சோதனை குடும்ப சோதனை. குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அந்த திருமண பந்தத்தை வைத்துதான் சோதனைகளாக இருக்கட்டும், இன்ப துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே அமைது அதிகபட்சமாக. அப்ப முதலாவதாக குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு வரோம், நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. சிறு பிராயத்துல குடும்பத்துல என்னன்னாலும் பெருசா ஒண்ணு தெரியறது இல்லை. சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே இறந்து போயிடுவாங்க, அது கூட அந்த பிள்ளைகளுக்கு சோதனைகளாக தெரியறது இல்லை. 90% அந்த பிள்ளைகளுக்கான மாற்று ஏற்பாடுகளை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நிகழ்த்தி வச்சிடலாம். அப்ப அந்த பிள்ளைகள் வாலிபத்தை அடைகிறாங்க. நிக்காஹுக்கு நெருக்கமான அந்த வயசு அடையக்கூடிய சமயத்துலதான் தனக்கு ஏற்பட்ட சோதனையை அவர்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். ஆக சோதனை என்பது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் திருமண பந்தத்தை மையமாக வைத்து நமக்கு சோதனைகள் வருது.
அப்போ நிச்சயதார்த்தம் ஏற்படுது, அதுல ஏற்படக்கூடிய சோதனைகள். இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள பேசுற விஷயங்கள்ல நாம் மார்க்கம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில நாம பேசாததின் காரணமாக, அதில் செயல்படாததின் காரணமாக அங்க பல பிரச்சனைகள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? நிக்காஹ பத்தி அழகான முறையில தெளிவான முறையில சொன்னாங்க. துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். மாப்பிள்ளை பெண்கள் பேசப்படக்கூடிய விஷயங்கள் 4 அடிப்படையில பேசுறாங்க. 4ல ஒன்னாக இருக்குது. ஒலி மாலிஹி, ஒலி ஜமாலிஹி, ஒலி நசபிஹி, ஒலி தீனிஹி. ஒண்ணு செல்வமாக இருக்குது, அல்லது அழகா இருக்கிறாங்க, அல்லது நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக 3 சொல்லிட்டு 4வது சொன்னாங்க ஒலி தீனிஹி. மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து திருமண ஒப்பந்தங்கள், திருமண பந்தங்கள் ஏற்படுது. இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, தீனி மையமாக வைத்து, மார்க்கத்தை மையமாக வைத்து பொண்ணு மாப்பிள்ளை பேசுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யப்படுது? அங்க பேசப்படக்கூடிய பல வார்த்தைகள், பார்க்கக்கூடிய பல பார்வைகள், இவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்க தாழ்ந்த இடத்துல இருக்கிறாங்க, குடும்பம் ரீதியாக, செல்வம் ரீதியாக, சம்பாத்தியம் ரீதியாக, அழகு ரீதியாக, இப்படி பார்த்து 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 மற்றவர்களை தான் நாம பார்க்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி காட்டான். வலா தமன்னூ மா ஃபضلல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். ஓ முஃமின்களே, வலா தமன்னூ, பேராசை கொள்ளாதீர்கள், பேராசைப்படாதீங்க. மா ஃபضلல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். ஒருவரை காட்டிலும் மற்றவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கொண்டு சிறப்பாக்கி வைத்துள்ளானோ அப்படிப்பட்ட அந்த சிறப்புகளை பார்த்து அது எனக்கும் கிடைக்கணும், அதோட நானும் இருக்கணும், அது என்னோட தொடர்புல இருக்கணும் என்பதாக பேராசைப்படாதீங்க. பேராசைப்படாதீங்க. நமக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து நாம் என்ன செய்யணும்? அப்படியே மன நிம்மதி அடையணும். அப்ப முதலாவது குடும்ப வாழ்க்கையில பார்க்கக்கூடிய அந்த சோதனை என்பது இந்த திருமண பந்தத்தை வச்சு பொண்ணு மாப்பிள்ளை விஷயம் பேசுற விஷயங்கள்ல, அதே அடுத்த கட்டமாக நிக்காஹுடைய தருணங்கள்ல நிக்காஹ் முடியுது, அல்ஹம்துலில்லாஹ் ஆடம்பரமாக செய்யப்படுது. பல விஷயங்கள் ஆடம்பரமாக. ஆடம்பரம்னா என்னங்க? நம்முடைய செல்வத்துக்கு, நம்முடைய அந்த பலத்தை காட்டிலும் தேவையில்லாத செலவுகள். அப்போ ஒவ்வொரு நபருக்கும் மத்தியில் அந்த ஆடம்பரங்கள் என்ன அப்படிங்கிற அந்த அளவுகோல் என்பது மாறுபடும். அப்போ தேவையில்லாம நம்ம என்ன செய்யறது? நிக்காஹ் அந்த வலிமாவுடைய விருந்துலையோ அல்லது ஏதாவது விருந்து அல்ல, அதிகமான பேரை கூப்பிடுறது, பார்க்கறவங்க பார்க்காதவங்க எல்லாரையும் கூப்பிடுறது, ரொம்ப பிரம்மாண்டமான விருதுகள் கொடுத்துறது, சந்தோஷம் இந்த நேரத்துல கொடுத்தாதானே என்பதாக சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் எல்லாத்தையும் வழங்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா, விரலுக்கேற்ற வீக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என்ன நடக்குது? இன்னைக்கு பாக்குறவங்க பார்க்காதவங்க எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. நிக்காக முடிஞ்சு 3வது நாள் கதவு தட்டுறாங்க, கறிக்கடையில இருந்து வர்றாங்க, பாத்திர கடையில வாடகைக்கு எடுத்தவங்க அவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க. அந்த நேரத்துல கதவுகள் மூடப்படுது. அப்போ முகஸ்துதிக்காக, பேரு புகழுக்காக யார் யாருக்கோ நாம் என்ன சிற விருந்து கொடுக்கிறோம் என்ற பெயர்ல அடுத்தவனுடைய உரிமைகளை ஹக்க நாம பிடுங்கிக் கொள்றோம். அப்ப இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நாம சிந்திச்சு பார்க்கணும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நாம இது போன்ற தருணங்களை தீன் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? தீன் லேசான மார்க்கம், இலகுவான மார்க்கம். அத்தீன் நஸீஹா, தீன் என்பது, மார்க்கம் என்பது நலவை மட்டுமே நாடக்கூடியது. அப்ப அந்த தீன் நமக்கு என்ன சொல்லுது என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனிக்க தவறுறோம். அப்ப அடுத்ததாக சொத்து பிரிக்கக்கூடிய தருணத்தில் குடும்பத்துல சோதனை வருது. சொத்து பிரிக்கக்கூடிய தருணத்துல யாருக்கு எவ்வளவு சொத்து இல்ல, இது எனக்கு வேணும், அது அவனுக்கு வேணும், இப்படி எப்படி என்பதாக சொல்லி எவ்வளவு நம்மனால அடுத்தவங்களுடைய பொருட்களை, சொத்துக்களை அபகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அபகரித்துக் கொள்வது. இந்த நேரத்துல நாம யோசிக்கணும், அல்லாஹ் இந்த நேரத்துல நமக்கு என்ன சொல்லணும்? சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய தருணத்துல நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய சகோதரத்துவம் எப்படி இருக்குது என்பதை அளவுகோல தான் அந்த சொத்து பிரிக்கக்கூடிய தருணத்துல பார்க்க முடியும். இவன் சகோதரத்துவத்தை நேர்த்தியான முறையில, நேர்மையான முறையில, அழகான முறையில சகோதரத்துவத்திற்கான கடமையை செய்யறானா என்பது
மாற்றிக்கொள்ள வேண்டும். நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்த நான் பாதையை விட்டு நான் தவறிவிடக் கூடாது என்பதுல நாம் உறுதியாக இருக்கணும். இரண்டாவது சோதனை, முதலாவது குடும்ப சோதனை, இரண்டாவது வருமானம், சம்பாத்தியம், சொத்து செல்வங்களை சேகரிப்பது. இப்ப இந்த விஷயங்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வாக்கியங்களை, வார்த்தைகளை குர்ஆனின் மூலமாக ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. முன்னாடி காலம்லாம் இருந்துச்சு, பெரியவங்க கூட சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்து என்பதாக முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க. இப்ப உள்ள பெரியவங்களும் சொல்றாங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் போய் அடுத்த ஜெனரேஷன் எப்படி சொன்னாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல, சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்ல. ஸ்மார்ட் ஒர்க்கை என்ன செய்யலாங்கிறத யோசிங்க, யுக்திகளை யோசிங்க, யோசிச்சு சம்பாதிங்க என்பதாக சொல்லி அது அப்படியே காலப்போக்கில் ஷார்ட்கட்டா நம்ம சம்பாதிக்கணுங்க என்பதாக இந்த ஜெனரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹார்ட் ஒர்க்கா சம்பாதிச்ச காலம் போய் ஸ்மார்ட் ஒர்க்கா சிந்திக்கணுங்கிற அந்த வார்த்தை தழுவி தழுவி ஷார்ட்கட்ல எப்படி சம்பாதிக்கணும். நீங்க பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு நம்ம அறியாமலேயே மெல்ல 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 ஹராமான வருமானங்கள் நம்முடைய சொத்துக்கள்ல இணைஞ்சிருச்சு, கலந்துருச்சு. அது எப்படிப்பட்ட வருமானங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்றான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்துள்ளான். ஆகமாக்கப்பட்டதாக, பரக்கத் பொருந்தியதாக வியாபாரத்தை வைத்துள்ளான். வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் சத்தியமாக நிச்சயமாக வட்டியை ஹராமாக்கி விட்டான், நீக்கிவிட்டான். அது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதல் என்பதாக தெளிவாக சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வட்டினா என்னங்க? வட்டினா என்ன? வட்டிக்கு ஒரு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு உதாரணம், ஒரு நல்ல வீட்டுல வளர்க்கப்படக்கூடிய பாம்பு போல, பாம்பு போல என்னைக்கு நம்மளை தாக்குன்னே தெரியாது, என்னைக்கு நம்மள தாக்குன்னே தெரியாது. ஒருத்தர் நெருப்பு நல்லா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பெருசா என்ன செய்யறான், வீட்டுல அலங்காரத்துக்காக நெருப்பை வச்சு ஒருத்தர் எரிச்சுக்கிட்டே இருக்கிறான். கூரை வீட்டுல, அதுவும் கூரை வீட்டுல எரிச்சுக்கிட்டே இருக்கான், நல்ல வெளிச்சமா இருக்குது, லைட் போட்டா கூட என்ன ஆகும், அது வேணாம், இது டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன செய்யலாம், கூரை வீட்டுல உள்ளக்க நெருப்பை குளிச்சு அழகா பிரகாசமா இருக்குது என்பதாக நெருப்பை வளர்க்கக்கூடிய குடிசை வீட்டை போல எப்ப வேணாலும் நம்மளை நாசப்படுத்தலாம். வட்டி வாங்குபவர்கள் எப்படிப்பட்டவங்க? அடுத்தவனுடைய ரத்தங்களை உரியக்கூடியவர்கள், அடுத்தவனுடைய ரத்தங்களை உரியக்கூடியவர்கள். இன்னைக்கு அந்த வட்டியுமே பல ரூபத்துல பல பெயர் மாற்றங்களோட வந்துட்டு இருக்குது, பெயர் மாற்றங்களோடு, இன்சூரன்ஸ் என்ற அடிப்படையில இது போன்ற பல பெயர் மாற்றங்களோடு லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்க. என்ன செய்யறான், ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகை வருஷம் வருஷம் கட்டுறோம், வருஷம் வருஷம் கட்டுறோம். கட்டி என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது ஏற்பட்டா, அங்கே என்ன ஆச்சு, ஈமான் அடிபட்டுருச்சு, அங்கே என்ன ஆச்சு, ஈமான் அடிபட்டுருச்சு. எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு தாராளமா என்ன செய்யலாம், அந்த காசு அங்க கொடுக்கறத நம்ம வீட்டிலே சேகரிக்கலாம். அப்போ ஏதாவது ஏற்பட்டா என்ன செய்யணும், நான் கொஞ்சம் காசு கொடுத்திருக்கேன், உதாரணமாக 1,00,000 ரூபாய், நம்ம அந்த நேரத்துல நமக்கு விபத்து ஏதாவது ஏற்படக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல என்ன செஞ்சிருப்போம், அந்த கம்பெனி, கார்பரேட் கம்பெனிக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்திருப்போம். ஆனா நஷ்ட ஈடு நம்ம எழுதி கொடுக்கக்கூடிய தருணத்துல சில நபர்களுக்கு லட்சங்களை தாண்டி கோடிகளை விடுங்குவாங்க, வாங்கி கொள்வாங்க. அதுவும் மக்களுடைய காசாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது ஹலாலா, நம்முடைய பணமா அது? சில லட்சங்களை கொடுத்து கோடிகளை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அதுதான் வட்டி. அப்ப இது போன்ற தருணங்களை நாம் யோசிக்கணும். வருமான விஷயத்துல நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? அப்ப அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சோதனைகள், இரண்டாவது சோதனை வருமானம். வருமானம் எப்படி இருக்குது? ஏமாற்று வியாபாரம், ஏமாற்று வியாபாரங்கள். இன்னைக்கு பரவாயில்ல, இது எப்படியாவது வித்துரு, எப்படியாவது சொல்லி வித்துரு, வண்டி இப்படி இப்படி பண்ணி வித்துடலாம், அப்படி பண்ணி வித்துடலாம், மூடி மறைச்சி வித்துடலாம். எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்ப ஏமாற்று வியாபாரங்களாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹராமாக்கப்பட்ட வியாபாரங்கள். இப்படிப்பட்ட வியாபாரங்கள்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கிறான். அந்த தருணங்களை நாம உண்மை முஃமின்களாக நாமும் நம்மை நிரூபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது சோதனை, மனித வாழ்க்கையில மூன்றாவது சோதனை மருத்துவ ரீதியான சோதனை.
மருத்துவம் நோய் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு சிந்தனை எங்க போகுதுன்னு சொன்னா பணம். ஆஹா, எவ்வளவு செலவாகும்னு தெரியலையே. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? ட்ரீட்மெண்ட் போகணுமா, நோய் வந்துருச்சா, இப்படிப்பட்ட நோயா, ஆஹா எவ்வளவு செலவாகுமே தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ மருத்துவங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா வியாபார மயமாக மாறிவிட்டது இந்த காலத்துல. அப்ப அந்த நேரத்துல மனிதன் என்ன செய்யறான், அங்கேயே தடுமாறுறான். அவ்வளவு செலவு வருதே, இப்ப என்ன செய்யலாம்? மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நாம கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, எந்த மருந்தை சாப்பிட்டா நோய் நிவாரணம் வருதோ அந்த மருந்து ஹலாலான மருந்தா என்பதை நாம பார்க்கணும். பன்றியிலிருந்து எடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது, அது ஹராம், நஜீஸ், அசுத்தம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக சொல்றான். அப்ப அந்த மாதிரியான மெடிசனை நாம பயன்படுத்தலாமா? கூடாது. கண்டிப்பாக ரப்பல் ஆலமீன் ஹலாலான விஷயங்களை கொண்டு, நோயை படைத்த ரப்பல் ஆலமீன் ஹலாலான விஷயங்களை கொண்டுதான் மருந்து வச்சிருப்பான். கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஜஅல் ஷிஃபாஅ உம்மதி, சத்தியமாக, திட்டமாக, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய உம்மத்துக்கு நிச்சயமாக ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை ஹராமான விஷயத்துல வைக்கல. ஃபீமா ஹர்ரம அலைஹா, எதன் மீது அல்லாஹ் ஹராம்னு சொல்லிட்டானோ அப்படிப்பட்ட ஹராமான விஷயத்துல அதற்கான நோய்க்கான நிவாரணத்தை ரப்பல் ஆலமீன் வைக்கிறேன் என்பதாக திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ மருத்துவர்கள் சொல்றாங்களா, ஹராமான ஒண்ணு, நஜீஸான அசுத்தமான ஒண்ணு, இதுதான் நீங்க புலங்கணும்னு சொல்றாங்களா, அந்த நேரத்தை நாம என்ன செய்யணும்? ஆலிம்களை அணுகணும். அது போல மருத்துவர்கள், நல்ல மருத்துவர்கள், ஆலோசனை தரக்கூடிய மருத்துவர்கள், இஸ்லாமிய மருத்துவர்கள், வேற நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களை அணுகணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு என்பதாக அணுகி, அந்த நேரம் நமக்கு சோதனை காலகட்டம், மருத்துவ ரீதியான சோதனை. அப்போ மருந்து உபயோகிக்கிற விஷயத்துல நம்முடைய அந்த மருந்து முதலாவதாக அது ஹலாலான விஷயமா என்பதாக பார்க்கணும். அதே போல அசுத்தங்களாக இருக்கக்கூடாது. அப்ப அசுத்தங்களாக இருக்க சில நேரங்கள்ல சில ரத்தங்களை குடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரங்கள்ல உலமாக்கள் அணுகி கேட்கணும், இது இந்த விஷயங்களை நாம பயன்படுத்தலாமா என்பதாக கேட்டு அந்த நேரத்தில் நாம செயல்படணும். மூன்றாவது, அறுவை சிகிச்சைன்னு வந்துட்டாலே அந்த நேரத்துல மெயினா நாம பார்க்க வேண்டியது பர்தாவுடைய விஷயங்கள், அவுரத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்திற்கான ஒரு கோட்பாடு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்துல பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மறைவிடத்தை வெளியில் காட்டக்கூடிய தருணங்கள், அளவுகோல்கள் இருக்குது. அப்ப அதிகப்படியாக வெளியில காட்டுறது, உறுப்புகளை காட்டுறது, பெண்களாக இருந்துன்னு சொன்னா குறிப்பாக பெண்கள் பெண் மருத்துவர்களை நாடி போகணும். அந்த நேரத்தில் ஆண்கள் வராத மாதிரி, இது மாதிரியான பல கட்டங்களை நாம ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே நேர்மையாளர்களை நாம பார்க்கணும். நேர்மையாளர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, சாதாரண ஒரு விஷயத்துக்காக, சின்ன சின்ன நோய்களுக்காக ஏழை மக்களை கூட்டிட்டு போய் ஆபரேஷன்ங்கிற பேர்ல ஏதாவது செஞ்சு பல கிட்னிகளை என்ன செய்யறா, திருடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஆபத்துகள் எல்லாமே இருக்குது. அதனால இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்குது. அறுவை சிகிச்சைகள் எப்படி, யார்கிட்ட மருத்துவம் என்று சொன்னா யார்கிட்ட போய் நாம என்ன செய்யணும், மருத்துவம் பார்க்கணும். நேர்மையாளராக முஸ்லீமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ஆண்களுக்கு மத்தியில முதன்மையாக தேர்ந்தெடுக்கணும், பெண்களை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக யார் என்பதாக ஃபிக்ஹுடைய அடிப்படையில உலமாக்கள் ஹதீஸ, குர்ஆனை வச்சு அழகான முறை நமக்கு வழிகாட்டுதல் தந்திருக்கிறாங்க. அதை நாம என்ன செய்யணும், உலமாக்கள் அணுகி நாம கேட்கணும். அதே போல அடுத்ததாக வரக்கூடியது அரசாங்க சோதனைகள். முக்கியமா இன்னைக்கு இதை பத்தி மட்டும்தான் விரிவாக பேசணும்னு நினைச்சிருந்தோம். பேசலாம் எஸ்ஐஆர பற்றி, வாக்கு திருத்தங்களை பத்தி நம்ம நல்ல நீளமாக கொஞ்சம் விரிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்தலான்னு பார்த்தா, சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் பெரட்டி பார்த்தோம்னு சொன்னா அதை பத்தி பேசாம இருக்கிறதுதான் சலாமத் என்பது விளங்கிடுச்சு. ஏன்னா மக்கள் என்ன செய்யறாங்க, சரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுண்டே தெரியல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுது. அப்படியே ஷேர் பண்ணி இந்த நபர்கிட்டே வரக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியானதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கப்பட்ட நபர்கள் கூட நம்பகமற்ற தகவல்களை இன்னைக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
புகைப்படங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா கிழிச்சு போடுறாங்களா, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி சொல்லி 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 தெரியாத மக்கள் கூட என்ன செய்யறாங்க, எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாத மக்கள் கூட ஒன்னு ரெண்டு விஷயங்களை தான் கேட்கிறாங்க. அதுவுமே என்ன செய்யுதுன்னு சொன்னா உறுதியற்ற தகவல்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு பயப்படுறாங்க மக்கள் இன்னைக்கு. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு. உங்களுக்கு ஒரு செய்தி யாராவது கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அதை பார்க்கணும், படிக்கணும். நல்ல விஷயமாக இருக்குதா, உறுதியான விஷயமாக இருக்குதா. சில நேரங்கள்ல எந்த விஷயங்களை பார்த்தா படிச்சா அச்சத்தை ஏற்படுத்துமோ, சந்தேகத்தை ஏற்படுத்துமோ, அது யாருக்குமே ஷேர் பண்ண தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்துல கூட நம்ம ஊர்ல போன மாசம் ஒரு வாலிபர் ஆக்சிடென்ட் ஆகி நீண்ட காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவர் 3 நாட்களாக அவர் இறந்துட்டார் என்பதாக செய்தி தகவல் அப்படியே பொய்யான தகவல் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. 3வது நாள் தான் அந்த வாலிபருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூத்த கொடுத்ததுதான். பாருங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள். சில பிரபல்யமான நபர்கள், சுதேசி அவர்களுடைய தந்தையாக இருக்கணும், சுதேசி இவங்க வஃபாத் ஆனதாக எத்தனையோ தடவைகள் செய்திகள் பரவி இருக்குது. அவங்க தந்தை வஃபாத் ஆன தருணத்துல அவர் வஃபாத் ஆயிட்டாரு, மக்காவுடைய தலைமை இமாம் வஃபாத் ஆயிட்டாங்க என்பதாக பல வருஷங்களுக்கு முன்னாடி பல முறைகள் தகவல்கள் மாறி மாறி வந்திருக்கு. அனிமைக்கு அல்லாஹ் நல்லடியாகவே இந்த அரசாங்க சோதனைகளின் போது நாம எப்படி இருக்கணும், அரசாங்க ரீதியாக சட்ட திட்டங்கள் மாறுபடுதா, முதலாவதாக நம்ம எப்படி இருக்கணும் சொன்னா, இன்னலில் முஃமினீன ஃபுராஸா. முஃமின் எப்படி இருப்பான்னு சொன்னா மதிநுட்பமோட செயல்படுவான். மதிநுட்பம் இருக்கணும் அவனுக்கு. ஆஹா, அடுத்த கட்ட நம்ம என்ன செய்யணும். முதலாவதாக இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய தருணத்துல அந்த பிரச்சனைகள் நம்முடைய அறிவுக்கு கொண்டுட்டு வரணும். அது ஏதோ நடக்குது நாட்டுல, அப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை என்பதாக முஃமின் கடந்து செல்ல மாட்டான். அவன் உண்மையான முஃமின் அல்ல. நாட்டு நடப்புகளை உள்ளத்துல வாங்கணும், அது எப்படி செயல்படுத்தலாம் என்பதாக நிதானத்தை நாம கடைபிடிக்கணும். நிதானமான செயல்பாடு நிதானத்தோட நம்ம கடைபிடிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா முழுக்க அதற்கான தீர்வுகள் என்னங்கிறத பொய்யான தகவல்கள் இல்லாம உறுதியான தகவல்கள் யாருட்டேன்னு கிடைக்குமோ அவரையே நேரடியாக சொல்ல வைக்கணும். அவரின் மூலமாக அவரையும் மக்களையும் இணைக்கணும். இது போன்ற வேலைகளை நாம செய்யணும். இப்படி குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், வருமான ரீதியான சோதனையாக இருக்கட்டும், அல்லது நாட்டு நடப்பாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நம்முடைய முழு நம்பிக்கை, நம்முடைய உள்ளம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கமாக மட்டுமே திரும்ப வேணும். அல்லாஹ்வின் பக்கமாகத்தான் திரும்பணும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ'. மக்களை நாம சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம். அல்லாஹ் சொன்னான். இப்படிப்பட்ட சோதனை வலனபுலுவன்னகும் பிஷைஇன், எப்படி வேணாலும் சோதிப்போம். மினல் ஹௌஃப், அச்சத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூ', பசியை கொண்டு சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால், சொத்து செல்வங்களை என்ன செய்வோம், இயற்கை சீற்றங்கள் மூலமாக அழித்து சோதிப்போம். வல் அம்வாலி வல் அம்வாத், அதே போல மரணங்களை கொண்டு சோதிப்போம். இப்படி எல்லாத்தையும் கொண்டு ரப்பல் ஆலமீன் சொல்ற சோதிப்போம். அந்த நேரத்தில் பொறுமையாளர்களாக இருந்து யாரெல்லாம் என்னின் பக்கமாக அல்லாஹின் பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கமாக திரும்புவார்களோ, தன்னுடைய சிந்தனைகளையும் அறிவுகளையும் திருத்திக் கொள்வார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக சொல்றான் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.